ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எலி பிடிக்கிற கிளிப்பு எப்படி எலி பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதோடைய பகுதி வாலோ மண்டையோ உடம்பு எது பட்டாலும் கப்புன்னு பிடிச்சிரும். இப்போ இந்த கட்டை தான் எலி பாருங்கள், இப்படி தான் பிடிச்சிரும். சரி, நம்ம வீட்டு எலியை எப்படி பிடிச்சிச்சின்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த இந்த இது வந்து ஆன்லைனில் தான் போட்டு வாங்கினேன். 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கினேன். எனக்கு நல்ல ஒரு யூஸு. அதுக்கப்புறம் இது மிஸ் ஆயிடுச்சு. திருப்பி போட்டேன். 1 வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். நேற்று தான் வந்துச்சு. நேற்று தான் இந்த எலி பிடிக்கிறதுக்கு வீட்டு ரெமனி ஒன்று வச்சேன் பார்த்தீங்களா, தக்காளியில். இது என்ன பண்ணுச்சு, நல்லா காதில் வாங்கிட்டு இதை சாப்பிடவே இல்லை. அப்படியே இருந்துச்சு. நான் காலைல கடைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து பார்க்குறேன், அந்த பழம் ரெண்டும் அப்படியே இருந்துச்சு. இது சாப்பிடல. அப்போ இது வீட்டுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொல்ல, இந்த கிளிப்பு நான் வாங்கினேன்னு. ஏன்னா அவங்ககிட்ட சொன்னால் இங்கிட்டு போய் அங்கிட்டு வாங்குவாங்க. அது நல்லா காதில் வாங்கிட்டு வெளியிலேயே வராது. இந்த டிவி செல்ஃபுக்கு பின்னாடி தான் ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. அது வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டுமா இருக்கும் இந்த அம்மா. அப்புறம் இந்த அம்மா வர்ற வழியில் அங்கனக்குள்ளார நான் வச்சுட்டேன். வச்சு இது எப்போ மாட்டுச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் பார்க்குறேன், டப்பு டப்புன்னு ஒரே சவுண்டு. எப்பயுமே ஒரு எலி வந்து ஒரு வீட்டில் வந்து அநியாயம் பண்ணுதுனாக்கா, அதுக்கு வந்து ஒன்று அது மாசமாக இருந்தால் குட்டி போடுறதுக்கு தான் அது இவ்வளோ அலும்பு பண்ணும். சரி, இதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, கொண்டு போய் வெளியில் 2 தெரு தள்ளி கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் அதை இழுத்து விட்டேன். இது பாருங்களேன், என்னை எப்படியாவது விட்டுருடி, நான் போய் பொழைச்சிக்கிறேன், உன் வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டேன்டி, என்னை விட்டுருடி அப்படிங்கிற மாதிரி அது துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ வந்து எங்கள் வீட்டில் நிறையா அலும்பு பண்ணிட்ட. ஃப்ரிட்ஜு வயரு, வண்டி வயரு, என்னோடய டப்பர் பாக்ஸு, சாமி செல்ஃப் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேன். இனிமேல் என் வீட்டு பக்கம் வந்தீன்னா உனக்கு இந்த கதி தான் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி 2 தெரு கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலி இருந்தால் இந்த கிளிப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள், செம்ம யூஸ்.